ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் நீதல் மீனவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காலையில் ஒரு 5 மணிக்கு போனாங்க, விடிய காலையில். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணி ஆகுது. ஒவ்வொரு விதமான தொழில் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படகுல வந்து காலையில் 5 மணிக்கு போய் சிறிய சிறிய உயிர் மீனுங்களை, அதாவது பாறை மீன், சிறிய காணாங்கழுத்த மீனை பயன்படுத்தி இந்த பெரிய பெரிய வஞ்சர மீன்களை பிடிச்சிட்டு ஈவினிங் போல் தான் எப்போவுமே வருவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேரம் 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சு, வந்துட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் கரை வந்துட்டாங்க. என்ன மீன் வருதுன்னு கிட்டே போய் பார்க்கலாம் வாங்க. ஆனால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான தொழில் தான் மக்களே. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 5 மணிக்கு போகும்போது நான் அவங்களுக்கு வந்து உயிர் இறை வந்து கிடச்சா தான் உண்டு. சில டைமில் ஒரு இறை 2 இறை, அதாவது இறைனா என்னன்னு கேட்டிங்கன்னா சிறிய சிறிய மீன்களை தான் இறைன்னு சொல்லுவாங்க. அந்த மீன்கள் கிடச்சா தான் உண்டு. அப்படி கிடைச்சாலும் சில டைமில் வந்து மீன்களே கிடைக்காது. மீன்கள்லாம் அந்த வஞ்சர மீனுங்க சுத்தமாக கிடைக்காது. திரும்பி வரும்போது ரிட்டன் சும்மா தான் திரும்பி வருவாங்க. அது போகிறதுக்கும் அவங்களோட உடம்பு கஷ்டமும் சரி, போகிறதுக்கான அந்த பெட்ரோல் செலவும், அதாவது டீசல் செலவும் ரொம்ப நஷ்டமாக தான் போகும். ஆனால் இன்றைக்கி என்ன தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு தெரில. வாங்க போய் கிட்ட போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கடலுக்குள்ளேயே இருந்து பிடிச்ச அந்த மீனுங்க பாருங்களா, எல்லாமே பாறை வகையான மீன்கள் தான். செம்பாறை வந்திருக்கு, கூட அந்த ஆகாம்பாறை வந்திருக்கு, கூட இன்னொரு பார்த்திங்கன்னா குமாரப்பாறை. வெறும் பாறை வகை மீன்கள் தான் இருக்குது. இன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதனா மீன் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மீனுங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்களாம், எல்லாமே வந்து லைவ் பைட்டாக, அதாவது உயிரோட இறையாக பயன்படுத்துறதுக்காக இந்த டேங்க்கில் வந்து தண்ணி ஊற்றி எல்லாமே உயிரோடு வச்சுருப்பாங்க. இப்போ கரைக்கு வந்தோம் எல்லாம் தண்ணியும் வற்றிடுச்சு. பாருங்களாம், அந்த மீனுங்க பாறை மீன்கள் மட்டும் இல்லை, கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வஞ்சர மீனுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 கிலோ சைஸான வஞ்சர மீன்கள் தான். இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா வஞ்சர மீனோட ரேட்டு நல்ல விலை போகுது. கிட்டத்தட்ட போன மாதம்லாம் எங்களுக்கு 650 700 தான் எடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லாஞ்சு ரொம்ப ஸ்ட்ரைக்குன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 60 ஒரு 80 நாள் ஸ்ட்ரைக் போடுவாங்க. அந்த ஸ்ட்ரைக்குன்றதுனால வஞ்சர மீனோட ரேட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல ரேட் ஆகிடுச்சு. இன்றைக்கோட ரேட் பார்த்திங்கன்னா நாங்கள் அது கிலோ வந்து 900 ரூபாய்க்கு கொடுத்தோம் ஒரு மீனும். வியாபாரிங்க எடுத்ததே அந்த ரேட்டு எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து எல்லா நாளும் வேலை போனால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல லாபம் தான். இந்த மாதிரி மீன் பிடிச்ச அனுபவம் யாருக்குன்னா இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொழில் யாருன்னா செஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வேறு யாருன்னா மீன் வேணால் கூட நம்ம பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி கோவில் நியர்பை வந்து கூட வாங்கிக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் தான். வாங்கலாம். அந்த இருக்கிற பாறை மீன்கள் எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வியாபாரி வந்து நம்மக்கிட்ட அந்த மீனை எடை போட்டு வாங்குறாங்க. மொத்த மீனை சேர்ந்து ஒரு 15 கிலோ தாங்க இருந்தது. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெய்தல் மீனவன் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.